உலக நாடுகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமான பேங்க் நோட்டுகளை கொண்டிருக்கின்றன. பார்க்க அழகாகவும் தனித்துவமானதாகவும் இருக்கும் அவை ஒவ்வொன்றின் பின்னணியிலும் சில சுவாரஸ்யமான வேடிக்கையான கதைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சில சுவாரஸ்யமான பேங்க் நோட்டுகளை பற்றி இப்போது பார்ப்போம். அண்டார்டிகன் டாலர் 1996 ஆண்டில் பேங்க் ஆஃப் அண்டார்டிகா நிறுவப்பட்டது. பேங்க் ஆஃப் அண்டார்டிகா பல ஆண்டு காலமாக 5, 10, 20, 50, 100, 500 என பலவித டினாமினேஷன்களில் டாலர் நோட்டுகளை அச்சிட்டு வருகிறது. அண்டார்டிகா ஒரு நாடு அல்ல என்பதால் அண்டார்டிகா டாலர்களை கொடுத்து எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது. ஆனால் அண்டார்டிகா டாலர்களை பணம் கொடுத்து வாங்க முடியும். அண்டார்டிகா டாலர்களை வாங்கி ஒரு கலை பொருட்களாக வைத்துக் கொள்ளலாமே தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. இவ்வாறு செல்லாத அண்டார்டிகா டாலர்களை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் பணம் அண்டார்டிகா ஆராய்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்ளப்படுகிறது. டெர்மனிக் கெனடியன் டாலர் இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்தின் இளவயது புகைப்படத்தை தாங்கியிருக்கும் இந்த கனடா நாட்டு டாலர் 1950களில் வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த டாலர் நோட்டுகளை வெளியிட்ட சொற்ப ஆண்டுகளிலேயே திரும்ப பெற்றுக்கொண்டது கனடிய அரசாங்கம். இதற்கு வேடிக்கையான ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது இந்த டாலர் நோட்டில் அச்சிடப்பட்டிருக்கும் ராணியின் பக்கவாட்டு ஹேர் ஸ்டைல் ஒரு பேய் உருவத்தை உருவகப்படுத்துவதாக பொதுமக்கள் புகார் செய்தார்கள். ஆய்வு செய்து பார்த்த கனடிய அரசாங்கத்திற்கும் அந்த பேய் உருவம் தெரிந்ததால் அந்த டாலர் நோட்டுகளை திரும்ப பெற்றுக்கொண்டது. இன்று கலைப்பொருட்கள் சேகரிப்பாளர்கள் செல்லாத இந்த டாலர் நோட்டுகளை பல்லாயிரம் டாலர்கள் கொடுத்து வாங்கவும் தயாராக உள்ளனர். 2 sets of currency in one country. 2 விதமான பேங்க் நோட்டுகளை கொண்ட உலகின் ஒரே நாடு போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா. இந்நாட்டின் பணம் போஸ்னியன் மார்க் என்று அழைக்கப்படுகிறது. போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினாவில் ரிபப்ளிகா ஸ்பார்ஸ்கா என்ற தன்னாட்சி பிராந்தியம் இருக்கிறது. நாட்டின் பிற பகுதிகளில் புழக்கத்தில் இருக்கும் போஸ்னியன் மார்க்கும் ரிபப்ளிகா ஸ்பார்ஸ்காவில் இருக்கும் போஸ்னியன் மார்க்கும் வெவ்வேறு விதமாக இருக்கும். உதாரணமாக, நாட்டின் பிற பகுதிகளில் புழங்கும் 50 மார்க் நோட்டில் ஒரு ஆசாமியின் படம் அச்சிடப்பட்டுள்ளது. ஆனால் ரிபப்ளிகா ஸ்பார்ஸ்காவில் புழங்கும் 50 மார்க் நோட்டில் வேறு ஒரு ஆசாமியின் படம் அச்சிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 2 நோட்டுகளின் கலர் ஸ்கீமும் டிசைனும் ஒரே மாதிரியாக இருக்கும். இருப்பினும் இந்த 2 விதமான பேங்க் நோட்டுகளுக்கும் நாடு முழுக்க ஒரே மதிப்புதான் என்பது குறிப்பிடத்தக்கது. பிட்காயின் பேங்க் நோட்ஸ். பிட்காயின் என்பது டிஜிட்டல் மற்றும் விர்ச்சுவல் கரன்சி ஆகும். இதற்கு பிசிக்கலாக பேங்க் நோட்டுகள் ஏதும் இருந்ததில்லை. ஆனால் உலகிலேயே முதன்முறையாக சிங்கப்பூர் பிட்காயின் பேங்க் நோட்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த பிட்காயின் நோட்களில் ஒரு மைக்ரோசிப் பதிக்கப்பட்டு இருப்பதால் இதனை போலியாக உருவாக்க முடியாது. தற்போது 0.01 மற்றும் 0.05 BTC டினாமினேஷன்களில் கிடைக்கும் இந்த பிட்காயின் பேங்க் நோட்டுகளை வர்த்தக நிறுவனங்களில் கட்டணங்களை செலுத்த பிசிக்கல் கரன்சியாக பயன்படுத்தலாம். இல்லீகல் கரன்சி. இங்கிலாந்துக்கு அருகாமையில் இருக்கும் தீவு நாடான அயர்லாந்து சதர்ன் அயர்லாந்து மற்றும் நார்தர்ன் அயர்லாந்து என 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் சதர்ன் அயர்லாந்து ரிபப்ளிக் ஆஃப் அயர்லாந்து அல்லது சுருக்கமாக அயர்லாந்து என ஒரு தனி நாடாக செயல்படுகிறது. ஆனால் நார்தர்ன் அயர்லாந்து இங்கிலாந்துக்கு சொந்தமான பகுதியாக உள்ளது. 1929இல் இங்கிலாந்து அதன் பவுண்ட்ஸ் ஸ்டெர்லிங் கரன்சியை நார்தர்ன் அயர்லாந்தில் அறிமுகப்படுத்தி அங்கு புழக்கத்தில் இருந்த ஐரிஷ் பவுண்ட் கரன்சிக்கு தடை விதித்தது. ஆனாலும் நார்தர்ன் அயர்லாந்து மக்கள் இன்னமும் சதர்ன் அயர்லாந்தின் ஐரிஷ் பவுண்ட் கரன்சியை பரவலாக பயன்படுத்தி வருகிறார்கள். வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் பேங்க் நோட். மொராக்கோ நாட்டின் 50 சென்டிம் நோட்டுகள் தான் உலகின் மிகச்சிறிய பேங்க் நோட்டுகள். 1944இல் வெளியிடப்பட்ட இந்த பேங்க் நோட்டுகளின் அளவு 1.5 இன்ச் அகலம் மற்றும் 1.25 இன்ச் உயரம். அதாவது ஒரு போஸ்டல் ஸ்டாம்பை காட்டிலும் கொஞ்சம் தான் பெரிதாக இருக்கும். இந்த பேங்க் நோட்டின் முன்பக்கத்தில் நட்சத்திரத்தை கொண்ட டிசைனும் பின்பக்கத்தில் ஒரு கோட்டையின் படமும் அச்சிடப்பட்டுள்ளது. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பேங்க் நோட். உலகின் மிக பெரிய பேங்க் நோட்டை அறிமுகப்படுத்திய நாடு மலேசியா. கடந்த 2017 டிசம்பரில் வெளியிடப்பட்ட இந்த பேங்க் நோட்டானது 8.65 இன்ச் உயரமும் 14.5 இன்ச் அகலமும் கொண்டது.
மலேய சுதந்திர உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டதன் 60ஆம் ஆண்டு நினைவு தினத்தை நினைவு கூறும் நோக்கத்திற்காக இந்த மிகப்பெரிய பேங்க் நோட் வெளியிடப்பட்டது. இந்த பேங்க் நோட்டில் 9 மலேசிய ஆட்சியாளர்களின் படம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. 600 ரிங்கிட் மதிப்பு கொண்ட இந்த பேங்க் நோட்டின் இந்திய மதிப்பு தோராயமாக 10,550 ரூபாயாகும். மிஸ் வேர்ல்டு பேங்க் நோட். கடந்த 2019 உலக நாடுகளின் பேங்க் நோட்டுகளுக்கான அழகி போட்டி நடைபெற்றது. இன்டர்நேஷனல் பேங்க் நோட் சொசைட்டி என்ற அமைப்பால் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் அருபா நாட்டின் 100 புளோரின் பேங்க் நோட் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. எமரால்டு பச்சையில் அச்சிடப்பட்டுள்ள இந்த பேங்க் நோட்டின் முன்பக்கத்தில் உடும்பின் தலைப்பகுதியும் பின்பக்கத்தில் நடனமாடும் பெண்களின் படமும் அச்சிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேங்க் நோட் ஆனது ஹை ரிலீஃப் பிரிண்டிங், கலர் சேஞ்சிங் இங்க் மற்றும் மைக்ரோ ஆப்டிக்ஸ் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளதால் இதனை போலியாக அச்சடிப்பது மிகவும் கஷ்டம். $50 பேங்க் நோட். பொதுவாக எந்த ஒரு நாடும் ஒன்று அதற்கு மேற்பட்ட டினாமினேஷன்களில்தான் பேங்க் நோட்டை அச்சிடும். ஒன்றுக்கு கீழே உள்ள மதிப்புகளில் நாணயங்கள் தான் வெளியிடப்படும். ஆனால் பஹாமாஸ் நாடு $1க்கும் குறைவான $1/2 நோட்டை அச்சிட்டுள்ளது. இந்த மதிப்புக்கு 50 சென்ட்ஸ் எனப்படும் நாணயத்தை தான் பிற நாடுகள் வெளியிடும். இது நம்ம ஊர் 50 பைசாவுக்கு நோட் அடிப்பதை போன்றது. 100 மில்லியன் பில்லியன் கரன்சி. 1927 முதல் 1946ஆம் ஆண்டு வரை ஹங்கேரி நாட்டின் கரன்சியாக ஹங்கேரியன் பெங்கோ இருந்தது. 1940களில் ஹங்கேரியன் பெங்கோ வரலாற்றின் மிக மோசமான உயர் பணவீக்கத்திற்கு உள்ளானது. இதன் விளைவாக ஹங்கேரிக்கு லட்சம் மற்றும் கோடிகளை கொண்ட டினாமினேஷன்களில் பேங்க் நோட்டுகளை அச்சிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதன்படி 1946இல் ஹங்கேரி 100 மில்லியன் பில்லியன் பெங்கோ என்ற பேங்க் நோட்டை வெளியிட்டது. இத்தனை பெரிய மதிப்பு கொண்ட இந்த பேங்க் நோட்டின் மதிப்பு இந்திய பணத்தில் வெறும் 12,000 ரூபாய் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்ச்டு பேங்க் நோட்ஸ். டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ நாட்டில் ஒரு சமயம் பேங்க் நோட்டுகளுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு காரணமாக அந்நாட்டு அரசாங்கம் செய்த ஒரு காரியம் மிகவும் வேடிக்கையானது. அதாவது 1997ஆம் ஆண்டு வரை அந்நாட்டை ஆண்ட சர்வாதிகாரி ஜோசப் மொபுட்டுவின் ஆட்சி முடிவுக்கு வந்த பின்னர் பொறுப்பேற்ற புதிய அரசாங்கம் அந்நாட்டில் புழக்கத்தில் இருந்த ஜோசப் மொபுட்டுவின் புகைப்படம் அச்சிடப்பட்டிருந்த பேங்க் நோட்டுகளை தடை செய்தது. ஆனால் விரைவிலேயே கரன்சி நோட்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து வேறு வழி தெரியாத காங்கோ அரசாங்கம் ஜோசப் மொபுட்டுவின் படம் அச்சிடப்பட்ட கரன்சி நோட்டுகளை மீண்டும் பயன்படுத்த தொடங்கியது. ஆனால் அந்த நோட்டுகளில் ஜோசப் மொபுட்டுவின் முகத்தை வட்டமாக வெட்டி எடுத்து ஓட்டையாக்கிய பின்னர் வெளியிட்டது. $100 டிரில்லியன். கடந்த 2009ஆம் ஆண்டில் ஜிம்பாப்வே நாடு உலகின் மிக மோசமான பணவீக்கத்தை சந்தித்தது. எவ்வளவு மோசம் என்றால் ஒரு ரொட்டியின் விலை 300 பில்லியன் ஜிம்பாப்வே டாலருக்கும் மேல் விற்றது. இதன் விளைவாக ஜிம்பாப்வே ரிசர்வ் பேங்க் சூழ்நிலையை சமாளிக்க மில்லியன், பில்லியன் மற்றும் ட்ரில்லியன் டினாமினேஷன்களில் பேங்க் நோட்டுகளை வெளியிட்டது. அதன்படி கடந்த 2009 ஜனவரியில் 100 டிரில்லியன் ஜிம்பாப்வே டாலர் மதிப்பு கொண்ட ஒரு பேங்க் நோட்டை வெளியிட்டது. அதன் இந்திய மதிப்பு வெறும் 21,000 ரூபாய் மட்டுமே. டாப்லெஸ் உமன் இன் பேங்க் நோட். பாலினேஷியா என்பது ஓஷனியாவின் ஒரு துணை பகுதியாகும். இது மத்திய மற்றும் தெற்கு பசிபிக் பெருங்கடலில் சிதறியுள்ள 1000க்கும் மேற்பட்ட தீவுகளாலானது. பாலினேஷியா மக்கள் தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்டவர்கள். எனவே பாலினேஷியாவில் உள்ள கூக் தீவு பாலினேஷிய கலாச்சாரத்திற்கு மரியாதை செய்யும் நோக்கத்திற்காக $10 பேங்க் நோட் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த பேங்க் நோட்டின் முன்பக்கத்தில் மேலாடை அணியாத ஒரு பெண் சுறா மீது அமர்ந்து சவாரி செய்வது போல சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த பேங்க் நோட் ஆனது குக் தீவில் மட்டுமே செல்லுபடியாகும். வேறு எந்த வெளிநாட்டு பேங்கும் இதனை ஏற்றுக்கொள்ளாது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.